தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் குளிப்பதற்காக குதித்த சகோதரிகள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரம். வணக்கம். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சங்கரகுமார். இவர் தனது குடும்பத்தினருடன் இங்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார். மாலையில் சுவாமி தரிசனம் செய்ய இருந்த நிலையில் இடையில் ஏரல் அருணாச்சல சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம் என்று வந்துள்ளனர். அவருடன் அவரது மகள்கள் அபிநயா வயது 16, மீனாட்சி வயது 12 ஆகிய இருவரும் வந்துள்ளனர். சாமி தரிசனம் செய்துவிட்டு அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் நீராட வந்துள்ளார்கள். சகோதரிகள் இருவரும் ஆற்றில் நீரை பார்த்தவுடன் வந்தவர்களுக்கு முன்பாக வேகமாக சென்று ஆற்றில் குதித்துள்ளனர். அது ஆழமான பகுதி என்பதால் ஆற்றுக்குள் குதித்த இருவரும் திடீரென காணாமல் போயிருக்கிறார்கள். உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உதவியுடன் ஏரல் தீயணைப்பு துறையினருக்கும் மற்றும் ஏரல் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு இருந்து வந்த ஏரல் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆற்றில் தேடி ஒரு குழந்தையை உயிருடன் மீட்டனர். ஒரு குழந்தை இறந்த நிலையில் மீட்டனர். மற்றொரு குழந்தை உயிர் இருப்பதைக் கண்டு ஆற்றுக்குள் அதிகளவு மணல் இருந்ததால் வாகனம் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. உடனடியாக கையில் இருந்த அந்த குழந்தையை தூக்கியபடி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வேகமாக வந்தவர்கள் அதன் பிறகு வாகனத்தில் ஏற்றி ஏரல் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு வந்தனர். ஆனால் அதற்குள் அந்த குழந்தையும் பரிதாபமாக உயிரிழந்தது. ஆற்றுக்குள் இருந்த சகோதரிகள் உடலை மீட்டதைக் கண்டு குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது பார்ப்போரை கண்கலங்க செய்தது. திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வந்த இடத்தில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி சகோதரிகள் உயிரிழந்த சம்பவம் ஏரல் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.